தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அக்களிப்போம், இன்று அகமகிழ்வோம். காரணம், ஆண்டவர் கொடையாக தந்த குருத்துவம் என்னும் அருள் கொடையை மிக அற்புதமாய், ஆனந்தமாய், அர்த்தமுள்ள விதமாய், அர்ப்பண உணர்வுடன் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அருட்தந்தை ஜேம்ஸ் பொன்னையா அவர்கள். ஆம், குருத்துவ பணியில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்கிறார். பக்தியும் விசுவாசமும் உள்ள பெற்றோர்களான குழந்தைராஜ் இருதயமேரி தம்பதியதற்கு 5வது மகனாய் பிறந்து தன்னுடைய குருத்துவ பயிற்சியின் முதல் படியாக மதுரையில் உள்ள புனித பேதுரு இளம் குறுமடத்தில் படித்து மெய்யியல் படிப்பை புனேவில் உள்ள பாப்பரசர் குறுமடத்தில் படித்து திருத்தொண்டராக சீகே மங்கலம் என்ற பங்கு தளத்தில் பணியாற்றி 1996ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி சிவகங்கை மறை மாவட்டத்திற்காக அருட்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டார். படிப்பில் திறமையும் ஆர்வமும் கொண்டிருந்ததால் MA படிப்பு சென்னை பல்கலைக்கழகத்திலும், PG டிப்ளமா இன் ரிசர்ச் மெத்தடாலஜி படிப்பை மும்பையிலும், மேலும் PH படிப்பை முடித்திருக்கிறார். தனது பணி வாழ்வில் பல்வேறு குருத்துவ பயிற்சி நிறுவனங்களில் பேராசிரியராக பணியாற்றி குரு மாணவர்களின் பயிற்சிக்கு உதவி செய்திருக்கிறார். தற்போது சென்னை பல்கலைக்கழகத்தில் கிறிஸ்துவியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இன்று அருட்பணி ஜேம்ஸ் பொன்னையா அவர்களுடன் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இறைவன் நம் தந்தைக்கு புரிந்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவோம். தந்தையின் வழியாக திருச்சபை பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். இன்றைய திருப்பலியில் தந்தையின் பணி சிறக்கவும் உடல் உள்ள நலமுடன் வாழவும் வேண்டுவோம். அருட்பணி ஜேம்ஸ் பொன்னையாவின் தந்தை குழந்தைராஜ் அவர்களின் உடல் நலனுக்காகவும் தாயாரின் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் ஜெபிப்போம். தந்தையின் குடும்பத்தார் அனைவருக்காகவும் இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாள். இன்று தாயாம் திரு அவை இறையிறக்க ஆண்டவருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. இன்றைக்கு அந்த பெருவிழாவோடு இணைந்து இன்றைய நாளிலே நம்முடைய மண்ணின் மைந்தர், பங்கு பணியாளர், அருள் பணியாளர் ஜேம்ஸ் பொன்னையா இறைவனுடைய இரக்கத்தை சுவைத்து 25 ஆண்டுகளை நிறைவு செய்து 26ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிறார். இறைவனுடைய இரக்கத்தை சுவைத்திருக்கிற, நன்றி கூறுகிற ஒரு நாளாக இந்த திருப்பலிலே அவருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அவருடைய பணி சிறக்க இந்த திருப்பலிலே பக்தியோடு வேண்டுவோம். மேலும் இன்றைய திருப்பலிலே பின்வரும் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். தனிஷ்பாய் ஸ்டீஃபன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், பிரேமலதாவுக்கு நல்ல முறையில் குழந்தை பிறந்ததற்கு நன்றி பலியாகவும், தாயும் சேயும் நலமுடன் இருக்க வேண்டுதல் வழியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறார்கள். மேலும் இன்று திருப்பலிலே பீட்டர், சேசையா, மரிய சிலுவை, லீலா மேரி இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ராஜா இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், இன்பராஜ், சீனிவாசன், அந்தோணி அம்மாள் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பொருட்டு நமது குற்றங்களையும் குறைகளையும் எண்ணி மனப்படுத்தி இறைவன் மன்னித்து வேண்டுவோம்.
எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிலையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இறங்கி நமது குற்றங்களையும் குறைகளையும் கழுவி நம்ம நிறைவாழ்வுக்கு இட்டுச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சியும் உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஈனரில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இரக்கத்தின் இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கை நீர் தூண்டி நீர் வழங்கிய வருளை பெருக்குகின்றேன். இவ்வாறு திருமுழுக்கினால் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியால் நாங்கள் புதுப்பிறப்படைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள எமக்கு அருள் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவரின் கூட்டம் வளர்ந்துள்ளது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் மக்களிடையே பல அரும் அடையாளங்களும் அரும் செயல்களும் திருத்தூதர் வழியாய் செய்யப்பட்டன. அனைவரும் சாலோமன் மண்டபத்தில் ஒரு மனத்தவராய் கூடி வந்தனர். மற்றவர் யாரும் இவர்களோடு சேர்ந்து கொள்ள துணியவில்லை. ஆயினும் மக்கள் இவர்களை பற்றி பெருமையாக பேசினர்.
ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் இவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள். பேதுரு நடந்து செல்லும்போது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல் நலமற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள். எருசலேமை சுற்றியிருந்த நகரங்களிலிருந்து மக்கள் உடல்நலமற்றோரையும் தீய ஆவிகளால் இன்னலுற்றோரையும் சுமந்து கொண்டு திரளாக கூடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 118. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இரண்டாம் வாசகம். சாவுக்கு உட்பட்டனாயினும் இதோ நான் என்றென்றும் வாழ்கிறேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனையிலும் ஆட்சி உரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்பவனுமான யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுக்கு சான்று பகர்ந்ததால் பத்மு தீவுக்கு வர நேர்ந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெருங்குரல் ஒன்று எக்காலம் போல் முழங்க கேட்டேன். நீ காண்பதை ஒரு சுருளேட்டில் எழுதி 7 இடங்களிலும் உள்ள திருச்சபைகளுக்கு அதை அனுப்பி வை என்று அக்குரல் கூறியது. என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன். அப்பொழுது 7 பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன். அவற்றின் நடுவே மானிட மகனை போன்ற ஒருவரை பார்த்தேன். அவர் நீண்ட அங்கியும் மார்பில் பொன் பட்டையும் அணிந்திருந்தார். நான் அவரை கண்டபொழுது செத்தவனைப் போல் அவரது காலில் விழுந்தேன். அவர் தமது வலக்கையை என் மீது வைத்து சொன்னது, அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே. இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனவே நீ காண்பவற்றை, அதாவது இப்பொழுது நிகழ்கின்றவற்றையும் இனி நிகழ இருப்பதையும் எழுதி வை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தோமா, என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 வாழ்வு தருகிற உயிருள்ள வார்த்தைகள் 19 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவரிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவித்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அருணடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தொடக்க உரையில் சொன்னது போல இன்று நம்முடைய மண்ணின் மைந்தர் ஜேம்ஸ் பொன்னையா இறைவனுடைய இரக்கத்தை சுவைத்து மீண்டுமாக அவருடைய இரக்கத்தை சுவைப்பதற்காக தன்னுடைய பணி சிறக்க இன்றைய நாளிலே கடவுளுக்கு நாம் நன்றியோடு நினைவு கூர்ந்த இந்த திருப்பலியிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு திரு அவையும் இறை இரக்க பெருவிழாவையும் இன்றைக்கு கொண்டாடுகிறது. இந்த இறை இரக்க பெருவிழா, நன்றியின் விழா நமக்கு என்ன செய்தியை தருகிறது என்பதை நாம் இந்த மறையுரையில் சிந்திக்க இருக்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டார், இறந்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பாஸ்கா விழாவாக கொண்டாடுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடிய முடித்து அடுத்த வாரம், அதாவது இன்றைக்கு இறை இரக்க பெருவிழாவையும் நாம் கொண்டாடுகிறோம்.
ஏன் இந்த இறை இறக்க பெருவிழா? ஏன் இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம்? ஏதாவது ரீசன் ஏதாவது இருக்கா? நீங்கள் மௌனமாக இருக்கிறதென்றால் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. பிரியசுவில் பிரியமான சகோதர சகோதரி, இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற இந்த விழா, இன்றைக்கு நற்செய்தியில் ஒரு அழைப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. தோமா வழியாக உண்மை கடவுள் யார் என்பதை இன்றைக்கு விளக்குகிற ஒரு நிகழ்வாகவும் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நம்முடைய மறையுரைக்கு செல்வதற்கு முன்னதாக இந்த இறை இறக்கத்துடைய தொடக்கம், இந்த இறை இறக்கத்தினுடைய வரலாறை நாம் சற்று சிந்திப்போம். இந்த இறை இறக்க பெருவிழா என்றைக்கு தொடங்கப்பட்டது என்றால், அது எப்படி உருவாக்கப்பட்டது என்று பார்க்கிற பொழுது, The vision of அருள் சகோதரி ஃபாஸ்டினா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன மேட்ரு அப்படின்னா, அருள் சகோதரி ஃபாஸ்டினா அவர்கள் ஒரு விஷன் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன விஷன் என்றால், டிவைன் மர்சி விஷன் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அருள் சகோதரிக்கு இறை இறக்க ஆண்டவருடைய காட்சி உருவம் அவருக்கு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழா குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த விழாவுடைய தொடக்கம் எப்படி தொடங்கப்பட்டிருக்கிறது என்றால், 28/1935 திருப்பலியாக, இறையிறக்க திருப்பலியாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. அந்த இறையிறக்க திருப்பலியில் அந்த அருள் சகோதரி கலந்து பங்கேற்றிருக்கிறார். அதை தொடர்ந்து பார்க்கிற பொழுது நம்முடைய 2ஆம் ஜான் பால் இதை பிரகடனம் செய்கிறார். என்றைக்கு பிரகடனம் செய்கிறார் என்றால், 1978 இதை பிரகடனம் செய்கிறார். இந்த விழாவை எல்லா கத்தோலிக்க திரு அவையிலும் இந்த விழாவை கொண்டாட வேண்டும். குறிப்பாக இந்த விழா எப்போ கொண்டாட வேண்டும் என்றால், ஈஸ்டருக்கு பிறகு வருகிற ஞாயிற்றுக்கிழமையில் இந்த விழாவை கொண்டாட பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. இது டிக்ளேர் என்று சொல்கிறார். இன்னும் அதிகமாக பிரகடனம் செய்திருக்கிறார்கள் என்றால் 2000 ஆண்டிலே இது இன்னும் அதிகமான அந்த விசுவாச முயற்சி அதிகமாகவே ஏற்பட்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு நாம் இந்த விழாவை கொண்டாடுகிறோம். நிறைய தகவல்கள் இருக்கிறது, ஆனால் இதை மட்டும் தெரிஞ்சோம். இதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் இறை இறக்க பெருவிழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த இறை இறக்க பெருவிழா நமக்கு தருகிற செய்தி என்பதை நாம் சிந்திக்கிற வேளையில், கடவுளுடைய இரக்கம் எப்படி இருந்தது? பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, இறைவனுடைய இரக்கம் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது என்பதை விவிலிய பின்னணியில் நாம் சற்று சிந்திப்போம். இறைவனுடைய இரக்கம் யாருக்கு அதிகமாக இருக்கிறது என்றால், இந்த இறைவனுடைய இரக்கம் மனித குலத்தோடு உடன்படிக்கையின் வழியாக இந்த இரக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு பின்னணியில் பார்க்கிற பொழுது இந்த இரக்கம் என்கின்ற கருத்து எப்பொழுது வடிவம் பெறுகிறது என்றால், கடவுள் இஸ்ரேல் மக்களிடம் உடன்படிக்கையை செய்து கொள்கிற பொழுது இந்த இரக்கம் ஒரு துணை நிற்கிற ஒரு சொல்லாக அங்கு சொல்லாடலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது இந்த இரக்கத்தினுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது என்றால், இந்த இரக்கத்தினுடைய செயல்கள் பரிவாகவும் அன்பையும் குறித்து காட்டுகிற ஒரு சொல்லாடலாகவே இருக்கிறது. அன்பு இல்லை என்றால் பரிவு இல்லை, பரிவு இல்லை என்றால் இரக்கம் இல்லை. ஆகவே இந்த இரக்கம், பரிவு, அன்பு இதோடு தொடர்புடையதாக இருக்கிறது என்றால், இது உணர்வுகளை சார்ந்ததாக மட்டுமல்ல, இது உள்ளத்தை சார்ந்ததாக மட்டுமல்ல, மாறாக உணர்வுகளையும் தாண்டி இது செயல் வடிவம் கொடுக்கிற பொழுதுதான் இதற்கு உணர்வு இருக்கிறது, உருவம் இருக்கிறது என்பதை இன்றைக்கு ரத்தின சுருக்கமாக இந்த விழா நமக்கு தருகிற ஒரு செய்தியாகவே இருக்கிறது. இந்த இரக்கம் என்பது ஏதோ ஒரு உணர்வு சம்பந்தமானதல்ல. இது உணர்வை குறித்து காட்டுவது கிடையாது. மாறாக இந்த உணர்வையும் இரக்கத்தினுடைய செயல் வடிவம் கொடுக்கிற பொழுதுதான் இது உணர்வை வெளிப்படுத்துகிறது, அன்பை வெளிப்படுத்துகிறது, இரக்கத்தை வெளிப்படுத்துகிறது என்பதை பழைய ஏற்பாட்டு பின்னணி நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரக்கம் என்ற ஒரு வார்த்தையை சிந்திக்கிற பொழுது எபிரிய சொல்லில் எசெட் என்று சொல்கிறார்கள். எசெட், இதனுடைய பொருள் என்னவென்று பார்க்கிற பொழுது, ஆண்டவரின் உடன்படிக்கையின் அன்பையும் பரிவையும் இது குறித்து காட்டுகிறது.
இந்த இசட் என்ற ஒரு வார்த்தை எபிரேய சொல்லுக்கு, இரக்கம் என்கிற எபிரேய சொல்லுக்கு இசட் என்ற ஒரு வார்த்தை ஆண்டவருடைய பரிவையும் உடன்படிக்கையையும் அன்பையும் அது குறித்து காட்டுகிறது. இரக்கம் என்கின்ற ஒரு வார்த்தை. அப்போ ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரேல் மக்களிடையே உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டு பின்னணியில் பார்க்கிற பொழுது இந்த இரக்கத்தை இரண்டு விதங்களில் பிரித்து பார்க்கலாம். ஒன்று, இரக்கம் என்பது ஆண்டவருக்கு உரியதான ஒன்றாக இருக்கிறது. இது ஆண்டவருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு நலன்களாக இருக்கிறது என்பதை பழைய ஏற்பாடு நமக்கு நினைவுபடுத்துகிறது. இரண்டாவதாக பார்க்கிற பொழுது இந்த இரக்கம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் உடன்படிக்கையின் அடிப்படையில் இரக்கம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவேதான் ஆண்டவரை குறித்து சொல்கிற பொழுது இரக்கம் உடையவர் என்பதை இன்றைக்கு பழைய ஏற்பாடு நமக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த விவிலிய பின்னணியில் நாம் பார்க்கிற பொழுது திருப்பாடல் அதிகாரம் 116 இறைவார்த்தை 5 நாம் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் இரக்கமுடையவராக சித்தரித்து காட்டுகிறார். திருப்பாடலாசிரியர் ஆண்டவர் இரக்கமுடையவராக சித்தரித்து காட்டப்படுகிறார். திருப்பாடல் 116 இறைவார்த்தை 5 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர், நம் கடவுள் இரக்கமுள்ளவர். ஆண்டவர் என்பவர் நீதியும் அருளும் கொண்டவராக இருக்கிறார். நம்முடைய கடவுள் இரக்கமுடையவராக இருக்கிறார். ஆகவே திருப்பாடல் ஆசிரியர் அழுத்த திருத்தமாக சொல்கிறார், பழைய ஏற்பாட்டை பின்புலத்தில் பார்க்கிற பொழுது ஆண்டவருக்கு உடைய இரக்கம் அவருக்கே உரியதாக இருக்கிறது, அவருடைய பண்பு நலன்களில் ஒன்றாக இருக்கிறது என்பதை திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவருடைய இரக்கத்தை பெருமைப்படுத்துகிறார். அதை தொடர்ந்து பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை. ஆண்டவருடைய இரக்கம் இரக்கமுடையவராக இருக்கிறார். ஆனால் அதை தாண்டி அந்த இரக்கம் அவரோடு இருப்பது மட்டுமல்ல, அந்த இரக்கத்திற்கு ஒரு அளவுகோல் அல்ல, அளவுகோல் கொடுப்பது அல்ல, இவ்வளவுதான் கொடுக்கணும், இதற்கு மேல் கொடுக்க கூடாது என்பதல்ல. ஆண்டவருடைய இரக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அளவிட முடியாததாக இருக்கிறது. 2 சாமுவேல் அதிகாரம் 24 இறைவார்த்தை 14 நாம் வாசித்தோம் என்றால் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை இரக்கமுடையவராக கண்டார்கள். மனிதர்களை போல் அல்ல அதனுடைய இரக்கம், மனிதர்கள் காட்டுகிற இரக்கத்தை போல் அல்ல ஆண்டவருடைய இரக்கம். அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அளவிட முடியாததாக இருக்கிறது. மனிதர்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே இரக்கத்தை எப்படி காட்டுகிறோம் என்றால் அளவுகோலை வைத்து காட்டுகிறோம். இது போதும், இது போதும் என்ற ஒரு நிலையிலே நம்முடைய இரக்க குணத்தை நாம் காட்டுகிறோம். ஒரு சில வேளைகளில் நாம் இரக்க குணத்தை காட்டுவது கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய இரக்க குணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் மனிதர்கள் காட்டக்கூடிய இரக்க குணம் அல்ல, மாறாக இறைவன் தரக்கூடிய குணம், இறைவன் தரக்கூடிய இரக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அளவிட முடியாததாக இருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டு பின்னணி நமக்கு தருகிற செய்தியாக இருக்கிறது. மீண்டுமாக படித்து பார்த்தோம் என்றால் நெகேமியா எழுதிய புத்தகம் அதிகாரம் 9 இறைவார்த்தை 17, புலம்பலாகமும் அதிகாரம் 2 இறைவார்த்தை 2 நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய இரக்கத்தை எப்படி குறிப்பிடுகிறார்கள் என்றால் ஆண்டவருடைய இரக்கம் குருட்டுத்தனமான ஒன்று அல்ல, ஏதோ கண்மூடித்தனமான ஒரு இரக்கம் அல்ல, மாறாக அவருடைய இரக்கம் எப்படி இருக்கிறது என்றால் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களினுடைய கீழ்ப்படியாமையை பல முறை தாங்கிக் கொண்டாலும், வேற்று தெய்வங்களை வணங்கினாலும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற ஒரு இரக்கமாக குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் தன்னுடைய வாழ்வில் உண்மை கடவுளை மறந்துவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குகிற பொழுது அவர்களை தண்டிக்கிறார். அவருடைய இரக்கம் என்பது குருட்டுத்தனமான இரக்கம் அல்ல, வாங்க மன்னிக்கிறேன், வாங்க மன்னிக்கிறேன், நீங்கள் செய்த எல்லாத்திற்கும் நான் மன்னிப்பு கொடுக்கிறேன் என்பதல்ல, மாறாக அவர்களை கண்டித்து மன்னித்து இரக்கத்தை காட்டுகிறார். அவருடைய இரக்கம் குருட்டுத்தனமான இரக்கம் அல்ல. பழைய ஏற்பாடு பின்புல நமக்கு அழகாய் சித்தரித்து காட்டப்படுகிறது. அதை தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது 2 சாமுவேல் அதிகாரம் 24 இறைவார்த்தை 14 மீண்டுமாக நாம் படிக்கிற பொழுது ஆண்டவருடைய தண்டனையில் கூட, ஆண்டவர் கொடுக்கிற தண்டனையில் கூட இரக்கம் காண முடிகிறது. இஸ்ரேல் மக்கள் தவறு செய்கிற பொழுதும், வேற்று தெய்வங்களை வணங்குகிற பொழுதும், உண்மை கடவுளை மறந்து நிற்கிற பொழுதும் ஆண்டவராகிய கடவுள் அவரை தண்டிக்கிறார். ஆனால் கடும் தண்டனையை கொடுக்கவில்லை, மாறாக தண்டிக்கிற கடவுள் மீண்டுமாக அவர்கள் மீது இரக்கத்தை கொடுக்கிறார். அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அளவிட முடியாததாக இருக்கிறது. பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்திற்கு தன்னுடைய இரக்கத்தை கொடுக்கிற அளவிற்கு பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்திற்கு கூட்டி சென்றிருக்கிறார். அவருடைய இரக்கம் கண்டிப்பிலும் கூட அவருடைய இரக்கம் அதிகமாகவே இருக்கிறது. இன்றைக்கு 2வது பகுதியாக நாம் பார்க்கிற பொழுது அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் உடன்படிக்கையின் அடிப்படையில் அவருடைய இரக்கம் இருக்கிறது.
கடவுளுடைய இரக்கம் உடன்படிக்கையின் அடிப்படையில் அளவிட முடியாத அளவிற்காக இருக்கிறது. எப்படி பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரேல் மக்கள் மீது அளவு கடந்த ஒரு அன்பு இருக்கிறது, ஒரு இரக்கம் இருக்கிறது. ஏனென்றால் இஸ்ரேல் மக்களிடையே இவர் மீண்டுமாக ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்கிறார். அன்ரிலேஷன்ஷிப், அதாவது அன்பிரேக்கன் ரிலேஷன்ஷிப் என்று சொல்கிறார்கள். முறிவுபடாத தன்மையை, என்றைக்குமே நித்தியத்திற்கு இருக்கிற ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்காக உடன்படிக்கையின் மூலமாக தன்னுடைய இரக்கத்தை அதிகமாக இஸ்ரேல் மக்களுக்கு அதிகமாகவே பொழிந்து கொண்டிருக்கிறார். எப்படி பொழிகிறார் என்றால், அவர்களை பாதுகாப்பது, அவருடைய தேவைகளை நிறைவு செய்வது, அவர்களுக்கு ஏற்றால் போல் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கான உந்து சக்திகளை அவர்களுக்கு கொடுப்பது. நாம் திருப்பாடல் 23 இறைவார்த்தை 6 நாம் வாசித்தோம் என்றால், ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை, பசுமில் வெளி மீது அவர் என்னை இளைப்பாற செய்கிறார், அமைதியான நீர்நிலைக்கு என்னை அவர் அழைத்து செல்கிறார். அமர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரே, இதுதான் ஆண்டவருடைய உடன்படிக்கை. நமக்கு தேவைகள் இருக்கிற பொழுது நம்முடைய தேவைகளை நிறைவு செய்கிறார். நாம் குற்றங்களோடு குறைகளோடு இருக்கிற பொழுது அந்த குற்றங்களை எல்லாம் கண்டிக்கிறார், கண்டித்து மன்னிப்பு கொடுத்து மீண்டுமான தன்னுடைய இரக்கத்தை பொழிகிறார். இதுதான் பழைய ஏற்பாடு நமக்கு தருகிற இந்த இரக்க நிறைந்த ஒரு செயலாகவே பார்க்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய இரக்கம் மீண்டுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய இரக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், கருணை நிறைந்ததாக இருக்கிறது. ஆண்டவருடைய இரக்கம் கருணை நிறைந்ததாக இருக்கிறது. நாம் என்ன செய்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்தாலும் சரி, அவர் இரக்கம் அளவிட முடியாததாக இருக்கிற போது அவர் கருணை நிறைந்தவராக இருக்கிறார். அதை தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது விடுதலை பயணம் அதிகாரம் 34 இறைவார்த்தை 9 பார்க்கிற பொழுது அவருடைய இரக்கம் மன்னிப்போடு தொடர்புடையதாக இருக்கிறது. அவருடைய இரக்கம் உடன்படிக்கையோடு அன்போடு தொடர்புடையதாக இருந்தாலும் அவருடைய இரக்கம் இன்னும் ஒருபடி தாண்டி அவருடைய இரக்கம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால், அதனுடைய இரக்கம் மன்னிப்போடு தொடர்புடைய ஒன்றாகவே பார்க்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு பின்னணி. இந்த புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த இரக்கத்தின் முழுமையாக, இரக்கத்தின் நிறைவாக தந்தையின் ஆசி பெற்று இந்த உலகில் வந்தார் என்பதை நிறைவு செய்கிறது. தந்தையாம் கடவுள் அவருடைய இரக்கம் அளவிட முடியாததாக இருக்கிறது. தந்தையாம் கடவுளுடைய இரக்கம் கருணை நிறைந்ததாக இருக்கிறது. அவருடைய கருணை அளவிட முடியாததாக இருக்கிறது. ஆகவே இதனுடைய நிறைவாக இயேசு இருக்கிறார் என்பதை புதிய ஏற்பாடு நிறைவு செய்கிறது. அப்போ இரக்கம் என்றால் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என்றால் இரக்கம். இதைதான் புதிய ஏற்பாடு நமக்கு அடுத்த திருத்தமாக சொல்லிக் கொடுக்கிறது. அமர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, விவிலிய ஆசிரியர் இவ்வாறாக அந்த நிறைவு செய்கிறார்கள். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் எங்கு முடிவடைகிறது என்றால், இயேசுவில் முடிவடைகிறது. இயேசுவே தொடக்கம், இயேசுவே முடிவு. ஆகவே இரக்கம் என்பது இயேசு, இயேசு என்பது இரக்கம் என்பதை பழைய ஏற்பாடோடு சேர்ந்து புதிய ஏற்பாடு இன்றைக்கு நிறைவு செய்வதாக விவிலிய அறிஞர்கள் அழகாய் சித்தரித்து காட்டுகிறார்கள். அமர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இயேசுடைய இரக்கத்தை குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரக்கம் நிறைந்தவர் என்பதை 2 கொரிந்தியர் அதிகாரம் 1 இறைவார்த்தை 3 அழகாய் சித்தரித்து காட்டுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரக்கத்தின் உருவாக, இரக்கத்தின் சொந்தமாக இருக்கிறார் என்பதை 2 கொரிந்தியர் அதிகாரம் 1 இறைவார்த்தை 3 அழகாய் சித்தரிக்கிறது. அதை தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது, இன்றைக்கு ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய இரக்கம் அளவிட முடியாததாக இருக்கிறது. எபேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 4 வாசித்தோம் என்றால் நிச்சயமாக அதனுடைய இரக்க செயல்கள் அதிகமாகவே நமக்கு தெளிவுபடும். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது, பாவிகளுக்கு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இரக்கம் இருக்கிறது. பாவிகளுக்கு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இரக்கம் அதிகமாகவே இருக்கிறது. லூக்கா எழுதின நற்செய்தி அதிகாரம் 18 இறைவார்த்தை 13 நாம் அழகாய் படித்து பார்ப்போம். அமர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவுடைய பணி வாழ்விலும் இரக்க செயல்கள் அதிகமாகவே இருக்கிறது. இயேசுவுடைய பணி வாழ்வில் நாம் சிந்திக்கிற பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருள் அடையாளங்களை அதிகமாக செய்கிறார். இந்த அருள் அடையாளங்கள், அதிசயங்கள், இந்த புதுமைகள் இவையெல்லாம் எதனுடைய அடையாளமாக இருக்கிறது என்றால் இரக்கத்தின் அடையாளமாக இருக்கிறது. இந்த இரக்கத்தின் அடையாளம் எதுவாக இருக்கிறது என்றால் அன்பின் அடையாளமாக இருக்கிறது. இந்த அன்பின் அடையாளம் எதுவாக இருக்கிறது என்றால் கிறிஸ்துவின் அடையாளமாக இருக்கிறது என்பதை அழகாய் சித்தரித்து காட்டப்பட்டிருக்கிறது. அமர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுடைய பணி வாழ்வில் எப்படியெல்லாம் இரக்க குணத்தை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை விவிலிய பின்னணியில் நாம் சிந்திப்போம். மார்க் எழுதின நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தை 19 நாம் வாசித்தோம் என்றால்,
பேய் பிடித்தவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகிற ஒரு நிகழ்வு. அவரை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறாக சொல்கிறார், உன் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உன் உறவினருக்கு அறிவியும். நான் உன் மீது இரக்கம் கொண்டிருக்கிறேன், நீ சுகம் பெறு. உன் மீது நான் பரிவு கொண்டிருக்கிறேன், நீ குணம் பெறு. உன் மீது நான் அன்பு கொண்டிருக்கிறேன், நீ உனக்கு வாழ்வு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வில் இரக்கத்தை அதிகமாகவே செய்திருக்கிறார். அதை தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது மத்தேயு எழுதின செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தை 22 நாம் வாசித்தோம் என்றால் ஆண்டவருடைய இரக்கம் அழகாய் சித்தரித்து காட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் செய்திருக்கிறாரோ அவையெல்லாம் இரக்கத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இறை இரக்க பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு ஆண்டவருடைய இரக்க பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற பாடம் என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தை 33 நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் சீடர்கள் தங்களுடைய உடைமைகளை விற்று தரும்படி விற்று அதை ஏழைகளுக்கு கொடுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கட்டளையிடுகிறார். ஏழைகள் நம்முடைய மத்தியில் வாழ்கிறார்கள், ஏழைகள் நம்மோடு இருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு போதித்தது போல ஏழைகள் நம்மோடு இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய உடைமைகளை விற்று நாம் அவர்களுக்கு பணிவிடை செய்ய இரக்கத்தை காட்ட இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது முதல் செய்தி. இந்த உதவிக்காக ஏங்கி நிற்பவர்கள் அதிகமாகவே இருக்கிறார்கள், தேவைக்காக இருப்பவர்கள் அதிகமாகவே இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் பார்க்கிற பொழுது ஒருபுறம் தேவைக்கு அதிகமாக இருக்கிறது, ஒருபுறம் தேவையற்ற ஒரு நிலையில் இருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இரக்கம் அளவிட முடியாததாக இருக்கிறதோ, எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இரக்கம் கருணை நிறைந்ததாக இருக்கிறதோ, இன்றைக்கு நாம் நம்முடைய இரக்கம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் அது செயல் வடிவம் கொடுப்பதாக இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு இறை இரக்க பெருவிழா நமக்கு தருகிற பாடமாக இருக்கிறது. இன்றைக்கு தேவைக்காக ஏங்கி நிற்பவர்கள் மீது நாம் பரிவு காட்டுவதோடு இரக்கம் காட்டுவதோடு நின்றுவிடக் கூடாது. அந்த இரக்கத்தினுடைய செயல் வடிவம் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அவர்களுக்கு பணம் பற்றாக்குறையாக இருக்கிறதா, அவருடைய பண தேவையை பூர்த்தி செய்வது. உடல் குறைவோடு இருக்கிறார்களா, அவர்களுக்கான உடல் சுகத்தை தேவையை பூர்த்தி செய்வது. பசியோடு இருக்கிறார்களா, அவர்கள் மீது இரக்கப்படுவதோடு நிட்டுவிடக் கூடாது. மாறாக அந்த பசியை போக்குவதற்கான இரக்க செயல்களில் நாம் ஈடுபட வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு விழா தருகிற முதல் சிந்தனையாக இருக்கிறது. உதவிக்காக ஏங்கி இருப்பவர்களுக்காக, உதவிக்காக ஏங்கி இருக்கிற ஒவ்வொருவருக்காக இன்றைக்கு நாம் இரக்கம் காட்டுகிறோம் என்றால் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற பெருவிழா ஒரு அர்த்தமுள்ள விழாவாக இருக்கும். இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற விழா அர்த்தமுள்ள விதமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அடுத்தவரை உதவி செய்ய வேண்டும். அடுத்தவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்றால் நீ இரக்கம் குணமுடையவராக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்வாறாக சொல்கிறார், என் தந்தை இரக்கமுடையவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுடையவராக இருங்கள். தேவைக்காக ஏங்கி இருக்கிற ஒவ்வொருவருக்காக நீங்கள் இரக்கம் காட்ட, அந்த இரக்கத்தின் செயல் வடிவை நீங்கள் பூர்த்தி செய்ய இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகிறார். இன்றைக்கு இரண்டாவதாக பார்க்கிற பொழுது மத்தேயு எழுதின நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தை 7, இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இறையாட்சி பணியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கும் மக்களுக்கும் போதித்த நிகழ்வுகளில் இது ஒன்று. நீங்கள் இரக்கம் காட்டுகிறீர்கள் என்றால் நீங்கள் இரக்கம் பெறுகிறீர்கள், நீங்கள் மன்னிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள், நீங்கள் அன்பு செய்வீர்கள் என்றால் நீங்கள் அன்பு செய்யப்படுவீர்கள். அதை தான் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்கிறார். மத்தேயு எழுதின நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தை 7 நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர். இன்றைக்கு நீங்கள் விண்ணரசில் மிகப்பெரியவர்களாக பேறு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இரக்க குணத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த இரக்க குணம் செயல் வடிவம் கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது லூக்கா எழுதின நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தை 25 முதல் 37 வரை நாம் வாசித்தோம் என்றால் அழகான ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல சமாரியன் உவமை. ஒருவன் அடிப்பட்ட நிலையில் இருக்கிறான், அவன் மீது அந்த பரிவு கொண்டு அவனது தேவைகளை பூர்த்தி செய்கிறான். இதுதான் நிகழ்வு. இன்றைக்கு பல நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது நாம் கண்டுகொள்ளாத நிலையில் தான் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தவன் கேடு கேட்டா எனக்கு என்ன, அடுத்தவனுக்கு பிரச்சனை இருந்தா எனக்கு என்ன, நான் நல்லா இருந்தா போதும் என்ற ஒரு மனநிலையோடு நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் நீங்கள் இரக்கமுடையவர்களாய் வாழ்வது அர்த்தமல்ல. நமக்கு ஒன்று ஏற்படுகிற பொழுதுதான் நாம் துடித்து போகிறோம்.
துடிதுடித்து விடுகிறோம். ஆனால் அடுத்தவனுக்கு அது நிகழ்கிற பொழுது அதை நாம் கண்டுகொள்ளாத ஒரு நிலையிலே இருக்கிறோம். ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த நாள், இந்த விழா நமக்கு தருகிற செய்தி இதுதான். தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். இன்றைக்கு நாம் இரக்க குணத்தோடு பரிவு காட்ட, அந்த இரக்கம் பரிவு செயல் வடிவம் கொடுக்க இன்றைய திருவிழா, இன்றைய விழா நமக்கு தருகிற முதல் செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கு இரண்டாவது செய்தியாக நாம் பார்க்கிற பொழுது, இன்றைக்கு நற்செய்தியை நாம் குறித்து சற்று சிந்திப்போம். இன்றைக்கு நற்செய்தியில் பார்க்கிற பொழுது 2 விதமான செய்திகளை ரத்தின சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் நினைக்கிறேன். இன்றைக்கு இரண்டாவது செய்தியாக பார்க்கிற பொழுது, இன்றைக்கு நற்செய்தியில் நடந்த நிகழ்வு உங்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தன்னுடைய சீடர்களுக்கு 2 முறை காட்சி கொடுக்கிற ஒரு நிகழ்வு. முதல் முறை காட்சி கொடுக்கிற பொழுது இவர்கள் அச்சத்தோடு கலக்கத்தோடு இருந்தார்கள், பயத்தோடு இருந்தார்கள். ஆகவே என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு நடுவில் தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாகுகின்ற ஒரு செய்தியை, வாழ்த்து செய்தியை முதல் செய்தியாக சொல்கிறார். அதை தொடர்ந்து பார்க்கிற பொழுது முதல் பகுதியில் தோமா அங்கு இல்லை. இரண்டாவது பகுதியில் பார்க்கிற பொழுது தோமா அங்கு இருக்கிறார். தோமாவுடைய நிகழ்வு என்ன தருகிறது என்பதை நாம் சிந்திப்போம். இன்றைக்கு முதல் சிந்தனையாக அமைதி உரித்தாகுக, இந்த செய்தியை நம்முடைய சிந்தைக்கு எடுத்துக்கொள்வோம். இந்த அமைதி என்கிற ஒரு சொல்லாடலை நாம் பார்க்கிற பொழுது இந்த உலகிலேயே எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு சொல்லாடலாகவே இருக்கிறது. எல்லா மக்களும் விருப்பப்படுகிற ஒரு சொல்லாகவும் அது செயலாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற யாசிக்கிற ஒரு மக்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகிலே பலவிதமான சண்டைகள் இருக்கிறது, சச்சரவுகள் இருக்கிறது, பிரிவினைகள் இருக்கிறது, ஏட்டி போட்டிகள் இருக்கிறது. ஆகவே நிம்மதியற்ற ஒரு நிலையில் இருக்கிற பொழுது எங்கு அமைதி இருக்கிறது என்று நாம் இயங்குகிற பொழுது அமைதி கொடுப்பவர் ஒருவராக இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நற்செய்தி சித்தரித்து காட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றிய பொழுது ஏன் அமைதி உரித்தாகுக என்று சொன்னார்? ஏன் சொன்னாரு? வேற வார்த்தையே தெரியலையா அவருக்கு? என்னது? ஓகே, எல்லாம் பயந்திருந்தார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை சொல்லி இருக்கணும் என்பதை நாம் கொஞ்சம் சிந்திப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வுக்கு யாரை தேர்ந்தெடுத்தார்? யாரை தேர்ந்தெடுத்தாரு? பணிக்காக யாரை தேர்ந்தெடுத்தாரு? யாரை தேர்ந்தெடுத்தார்? தன்னுடைய பணிக்காக சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். அப்போ தேர்ந்தெடுத்ததுக்கு முன்னதாக சீடர்கள் என்ன பண்ணாங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? மீன் பிடிக்கிற தொழிலை செய்து வந்தார்கள். இவர்கள் படிப்பறிவு அற்றவர்கள். இந்த மீன் பிடிக்கிற தொழிலை செய்து வருகிற பொழுது இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொல்கிற பொழுது தன்னுடைய இறையாட்சி கனவை, இறையாட்சி பணியை நிறைவு செய்வதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை அழைக்கிற பொழுது என்ன பண்ணாங்க? They left everything. அவர்கள் செய்த தொழிலை, மீன் பிடிக்கிற தொழிலை விட்டுவிட்டு அவரை பின் சென்றார்கள். இதோ ஒரு விஷயத்துக்காக போனாங்க. They left everything and went. ஆண்டவரை பின்தொடர்கிற பொழுது, ஆண்டவரோடு இருக்கிற பொழுது அவர்களுக்கு மகிழ்ச்சி இருந்தது. ஆண்டவர் புதுமையை செய்தார். அடடா, நம்மால் புதுமையை செய்ய முடியும். புதுமைகள் செய்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உணவு கொடுக்கிறார். அடடா, நமக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணவு கொடுக்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கும். ஆனா எங்க ட்விஸ்ட் தெரியுமா? இந்த சீடர்கள் எப்படி நினைத்தார்கள் என்றால், ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கொன்றும் எலியாவுக்கொன்றும் மோசேவுக்கொன்றும் ஒரு கூடாரங்களை, 3 கூடாரங்களை அமைப்போமா என்று சொன்னது போல இயேசுவோடு இருந்த பொழுது சீடர்களுக்கு மகிழ்ச்சி இருந்தது. உணவுக்கான கவலை இல்லை, வேலைக்கான கவலை இல்லை, உறவு பற்றி கவலை இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறக்கிறார், கவலை அதிகமாக வருகிறது, அச்சம் அதிகமாக வருகிறது, பயம் அதிகமாக வருகிறது. அப்ப அச்சம், பயம் வருகிற பொழுது சீடர்களுக்கு மீண்டுமாக அந்த தொழிலை செய்வது கிடை முடியாது. ஏன்னா எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டாங்க, இயேசுவை பின்தொடர்ந்தார்கள்.
இந்த அச்சத்தோடு கவலையோடு எமக்கு வாழ்வு எப்படி இருக்க போகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தோம், புதுமைகளை கண்டோம், உணவு உண்டோம், அதிசயங்களை செய்தோம், அவரோடு இருந்தோம், தன் நல்லதாக இருந்தது என்று சீடர்கள் இருந்திருந்த பொழுதிலும் அதை முடித்த பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்து விட்டார், இதன் பிறகு நாம் என்ன செய்வது, என்ன தொழில் செய்வது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று அச்சத்தோடு கலக்கத்தோடு ஏங்கி இருக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்வை இழந்த நிலையில் இருக்கிற பொழுது சீடர்கள் ஒன்று கூடுகிற பொழுது அப்பொழுது அவர்களுக்கு தோன்றி அமைதி உரித்தாகுக என்ற ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். இந்த அமைதி என்பது புதிய வாழ்வின் தொடக்கமாக இருக்கிறது. சீடர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தார்கள். நம்முடைய பிழைப்புக்காக என்ன செய்வது, நம்முடைய வழிச்சு பிழைப்புக்காக என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு அச்சத்தில் இருந்திருக்கலாம், ஒரு கவலையில் இருந்திருக்கலாம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இல்லை, அவர் இறந்து போய்விட்டார், அவர் காணாமல் போய்விட்டார் என்ற ஒரு நிலையில் அச்சத்தோடு கவலையோடு இருக்கிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டுமான ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் வருகிற நிகழ்வு எல்லாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இவர்கள் இருந்து அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைதி என்பது புதிய வாழ்வின் தொடக்கம். அதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிற ஒவ்வொரு நிலையிலும் அவர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு புதிய வாழ்வை கொடுக்கிறேன், உங்களுக்கு அமைதி உண்டாகுக, இது உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகுக, இது உங்களுக்கு இரக்கம் உண்டாகுக, இது உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்ற ஒரு செய்தியை வாழ்த்து செய்தியாக, மகிழ்ச்சி செய்தியாக அவர்களுக்கு வாழ்வை நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொன்ன வாழ்த்து செய்தி தான் அமைதி உரித்தாகுக. அமைதி என்றால் புதிய வாழ்வின் தொடக்கம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கும் தருகிறார், உங்களுக்கு அமைதி உண்டாகுக. நம்முடைய குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் பல கவலைகள் இருக்கலாம், இந்த சமுதாயத்தில் நம்மை புறமே தள்ளி வைக்கப்பட்டிருக்கலாம், இந்த சமுதாயத்தில் நாம் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம், யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் கண் முன்னாக தோன்றி சீடர்களாக இருக்கிற, வாழ அழைக்கிற, இறையாட்சி பணி லட்சிய கனவுகளை நிறைவேற்ற வந்திருக்கிற கிறிஸ்தவனாக இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றி அமைதி உரித்தாக இன்றைக்கு நமக்கும் ஒரு புதிய வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது ஆண்டவர் தருகிற இரண்டாவது செய்தி. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு இறையிறக்க பெருவிழாவை கொண்டாடுகிற வேளையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இரக்கம் இவ்வாறு அளவிட முடியாதாக இருக்கிறதோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இரக்கம் மன்னிப்போடு தொடர்புடையதாக இருக்கிறதோ, இன்றைக்கு நாம் அன்பை விதைக்க, இரக்கத்தை பகிர்ந்து கொள்ள இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் அன்பையும் இரக்கத்தையும் விதைக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு புதிய வாழ்வு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி நம்முடைய அச்சம் இல்லை, நம்முடைய பயம் இல்லை, நம்முடைய கலக்கம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நமக்குள்ளாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய் நாம் இருக்கிற பொழுது நிச்சயமாக நம்மால் இரக்க செயல்களை செய்ய முடியும். இன்றைக்கு அதை தான் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருமே பார்த்து அழைப்பு விடுக்கிறார். அவரோடு இறந்தோமாயின் அவரோடு நாம் உயிர்த்தெழுவோம். இன்றைக்கு தோமா சொல்வது போல, ஆண்டவரே என் கடவுள், ஆண்டவரே என் ஆயர். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் இருக பற்றிக் கொள்கிற பொழுது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் இரக்கம் நிறைந்தவராக இருக்கும். இரக்கம் நிறைந்த செயல்களால் நம்முடைய வாழ்க்கை இருக்கிற பொழுது நாமும் இரக்கமுடையவர்களாய், இரக்கத்தை பெற்றுக்கொள்பவர்களாய் வாழ முடியும் என்பதை தான் இன்றைக்கு விழா இன்றைய நாள் தருகிற சிந்தனையாக இருக்கிறது. சிந்திப்போம், செயல்படுவோம். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? இறைவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே இரக்கத்தை காட்ட அழைப்பு விடுக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் இரக்க செயல்களை செய்ய நம் ஒவ்வொருவருமே அழைப்பு விடுக்கிறார். ஆகவே அவர் இரக்கத்தை பெற்றவர்களாய் தொடர்ந்து நாம் இந்த திருப்பலியிலே பக்தியோடு இணைந்து ஜெபிப்போம். ஆமென். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது
இயேசுவில் அன்பிக்க சகோதர சகோதரிகளே, இரக்கத்தின் ஊற்றாம் கடவுள், உடன்படிக்கையின் கடவுள், நம் அனைவரும் இரக்கத்தினுடைய மக்களாக அவள் அழைப்பு விடுக்கின்றார். இந்த அழைப்பை ஏற்று நமது தேவைகளையும் நமது மன்றாட்டுகளையும் அவர் கொண்டு வருவோம். இதோ என் ஊழியர், நான் தேர்ந்து கொண்டவர் இவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது என்று இறைவா. எம் திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் உம் வழியில் நல்ல ஆயனாக இருந்து எம்மை நடத்தி செல்ல தேவையான ஆற்றலையும் உடல் நலனையும் தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று புனித தோமா உம்மை அழைத்தது போல இறைமக்கள் அனைவரும் உம்மில் நம்பிக்கை வைத்து உம்மை ஒவ்வொரு நாளும் நற்கருணையிலும் இறை வார்த்தையிலும் கண்டுணர்ந்து உமது அளவற்ற பொங்கி வழியும் இறை இரக்கத்தை பெற்று பிறரோடு அந்த இரக்கத்தையும் ஆசிரையும் பகிர்ந்து நாளும் அன்பில் வளர வேண்டிய ஞானத்தையும் இறை பக்தியையும் அளிக்க வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடின உழைப்பு எப்போதும் பயன் தரும் என்ற நம்பிக்கையின் ஊற்றே எம் இறைவா. இறுதி தேர்வை எதிர்கொள்ள இருக்கும் மாணவ மாணவியர் தம் நேரத்தை வீணடிக்காமலும் பொறுப்புணர்ந்து தம் படிப்பில் கவனம் செலுத்தி நல்ல முறையில் தேர்வை எழுத வேண்டிய ஞானத்தை அளித்திட வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீர் என் பார்வையில் விலையற்றவன், மதிப்பு மிக்கவன். நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். எஸ்ஐயா 43:4. இறைப்பணியில் தன் அர்ப்பணத்தின் மூலம் இணைந்து அழைப்பு ஏற்று இறைவனில் நம்பிக்கை கொண்டு பல்வேறு சவால்களின் மத்தியில் 25 ஆண்டுகள் இறைவனை மட்டுமே தன் வாழ்வாய் கொண்டு பணியாற்றி வரும் அருட்தந்தை ஜேம்ஸ் பொன்னையா அவர்கள் தொடர்ந்து நல்ல உடல் உள்ள நலன் பெற்று மேலும் இறையாட்சி பணியாற்றி இறை மக்களுக்கு நிறையாசிரை பெற்று தரும் கருவியாக செயல்பட வேண்டிய ஆற்றலை அளித்திட உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழி நடத்துதலின் நாயகனே எம் இறைவா, உழைப்பை விடவும் உடைமையை விடவும் உன்னதமான பணி நற்செய்தி பணி என்பதை உணர்ந்து தன் மகனை வாஞ்சையுடன் இறைப்பணிக்கு அர்ப்பணித்த பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இக்குடும்பத்தை தொடர்ந்து உமது நிறை ஆசிரால் வழிநடத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர் என்ற இறை வார்த்தைக்கேற்ப உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொள்ளை நோய்கள் முற்றிலும் அழிந்து அனைவரும் நிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழவும், ரஷ்யா உக்ரைன் போர் விரைவில் முடிவுக்கு வரவும், அமைதி பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளும் சமாதானம் அடையவும் வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனை மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமாக இருந்து எங்கள் அனைவரையும் வழிநடத்தும் அன்பு தெய்வமே, இதோ எங்களுடைய அனைத்து தேவைகளையும் மன்றாட்டுகளையும் கொண்டு வந்துள்ளோம். நீர் அனைத்தையும் அறிந்த இறைவன், இரக்கம் நிறைந்த கடவுள், உடன்படிக்கையின் கடவுள். இறைவா, அளவில்லாத அன்பனால் நீர் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து நாங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இரக்கத்தின் கருவிகளாக உலகில் வாழ எங்கள் ஆண்டவரும் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பலிபீடம் தேடி வருகின்றேன், திருப்பாதம் வணங்கி தருகின்றேன். பலிபீடம் தேடி வருகின்றேன், திருப்பாதம் வணங்கி தருகின்றேன்.
சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றந்தாகப்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கத்தின் ஊற்றாம் இறைவா, புதுப்பிறப்பு அடைந்த மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் என்றென்றும் உள்ள பேற்றினை பெற்றுக்கொள்ள எமக்கு அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்துணை புந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாய கிறிஸ்து பலியான இரவில் உம்மை சிறப்பாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான சமரியவரே, எங்கள் சாவை தம் சாமால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகம் மாந்தர் அனைவரும் வாக்களிக்கின்றார்கள். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் தூதரணிகள் உமதை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து புதுமைப்படுத்துகின்றோம். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இறையாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். ஆகவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தாழ்மையோடு தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு உணவை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகின்றேன், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உமது திருப்பகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கண்டிய திருவுள்ளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவர்களாக விளங்க எமக்கு அருள் தருவீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, உடைய கனவான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதி உடையவர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுக்கு மோடு ஒப்புரவாக்கமே வழி. உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருஆவை சிறப்பாகும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், இணை ஆயர்கள், திருநிலையினர்கள், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீனாக. நீர் விரும்பியபடியே உம் திருமணம் நின்று நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களை கனிவுடன் செவி சாய்த்திருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றுள்ளோம். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தூய்மையான திண்ணங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனியோடு கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எமிப்ரா இயேசு கிறிஸ்து வருகையும் மகிழ்ச்சியோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உங்களுடைய திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்தருள்ள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னோடு இணைந்து உணர்வோடு கலந்து எனில் மாறும் என் இயேசுவே. என்னோடு இணைந்து உணர்வோடு கலந்து எனில் மாறும் என் இயேசுவே. பலியாகி உணவாகி வாழ்வாகினார், பலன் தந்து என் வாழ்வை நீ மாற்றினாய். பலியாகி உணவாகி வாழ்வாகினாய், பலன் தந்த என் வாழ்வை நீ மாற்றினாய். நீ என் வழியாகினாய், நீ என் வாழ்வாகினாய், நீ என் வழியாகினாய், நீ என் வாழ்வாகினாய். என்னோடு இணைந்து உணர்வோடு கலந்து எனில் வாரும் என் இயேசுவே. என்னோடு இணைந்து உணர்வோடு கலந்து எனில் வாரும் என் இயேசுவே.
தடுமாறி தடம் மாறி பயணம் செய்தேன். கரம் பிடித்து என்னோடு உடன் நடந்தாயே. தடுமாறி தடம் மாறி பயணம் செய்தேன். கரம் பிடித்து என்னோடு உடன் நடந்தாயே. எதிர்வரும் சிறு துன்பம் மலையாய் நான் உணர. எதிர்வரும் சிறு துன்பம் மலையாய் நான் உணர. எதிர்கொண்டு சந்திக்க துணிவூட்டினாய். எதிர்கொண்டு சந்திக்க துணிவூட்டினாய். இன்னில் நீயும் உன்னில் நானும் என்றும் உறவானான். எல்லாமே நலமாகுமே. இன்னில் நீயும் உன்னில் நானும் என்றும் உறவானான். எல்லாமே நலமாகுமே. என்னோடு இணைந்து உணர்வோடு கலந்து இணைவாரும் என் இயேசுவே. என்னோடு இணைந்து உணர்வோடு கலந்து இணைவாரும் என் இயேசுவே. இருள் சூழ்ந்த என் வாழ்வின் சோகங்களே அகலாக ஒளியேற்றி உடன் வந்தாயே. இருள் சூழ்ந்த என் வாழ்வில் சோகங்களே அகலாக ஒளியேற்றி உடன் வந்தாயே. பாதங்கள் தடுமாறி சுமைதனில் வீழ்ந்தேனே. பாதங்கள் தடுமாறி சுமைதனில் வீழ்ந்தேனே. பாவியின் மேல் இறங்கி சுமை தாங்கினாய். பாவியின் மேல் இறங்கி சுமை தாங்கினாய். கரங்கள் விரித்து என்னை அழைத்து காலமும் இருந்தால் எல்லாமே நலமாகுமே. கரங்கள் விரித்து என்னை அழைத்து காலமும் இருந்தால் எல்லாமே நலமாகுமே. என்னோடு இணைந்து உணர்வோடு கலந்து இனில் வாரும் என் இயேசுவே. என்னோடு இணைந்து உணர்வோடு கலந்து இனில் வாரும் என் இயேசுவே. திருமண அறிவிப்பு. தூத்துக்குடி மறை மாவட்டம் அழகப்பாபுரம் பங்கு தந்தை சந்திரசேகர், தாய் ராஜேஸ்வரி, இவர்களின் மகன் அலெக்சாண்டர் என்பவருக்கும், செங்கற்பட்டு மறை மாவட்டம் நமது பங்கு தந்தை ஜான்சன், தாய் தேவசகாய விஜி, இவர்களின் மகள் சுஜோ என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது 3வது ஓலை. செங்கற்பட்டு மறை மாவட்டம் காமராஜபுரம் பங்கு தந்தை ஆண்டனி, தாய் விமலா, இவர்களின் மகன் ஆரோக்கிய அருண் என்பவருக்கும், செங்கற்பட்டு மறை மாவட்டம் நமது பங்கு தந்தை ஜோசப் ராஜ், தாய் ஜெயந்தி, இவர்களின் மகள் ரேணி என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது 2வது ஓலை. திருமணங்கள் ஏதாவது விக்கிடம் இருந்தால் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகும். இன்றைய திருப்படியை சிறப்பித்து தந்திருக்கிற மரியாயின் சேனையினர் அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். குருத்துவ வாழ்வில் 25 ஆண்டுகள் நிறைவு. இது எளிதான ஒரு காரியம் அல்ல, சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இந்த 25 ஆண்டுகளில் பல சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கும், மகிழ்ச்சிக்குரிய நிகழ்வுகள் நடந்திருக்கும், நிறைவான சாதித்த வெற்றி கண்ட நிகழ்வுகள் இருக்கும். அதே வேளையில் இந்த குருத்துவ வாழ்வில் பல சோதனைகள், நெருக்கடிகள், மனஸ்தாபங்கள், தனிமைகள்,
தோல்விகள் ஏமாற்றங்களும் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் இன்பங்கள் மத்தியிலும் தோல்விகள் மத்தியிலும் தன்னை அழைத்த இறைவனை மிக இறுக்கமாக பிடித்து கொண்டு இந்த 25 ஆண்டுகள் மிக வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிற அருட்தந்தை ஜேம்ஸ் பொன்னையா அவர்களை இறைமக்கள் நம் அனைவருடைய சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். தந்தையை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாதெனினும் தெரிந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முன்னுரையில் படித்த அத்தனை படிப்புகள் அவர் பெரிய அறிவாளி என்பது மட்டும் நிச்சயமாக நமக்கு தெரியும். பல்வேறு பட்டங்களை பெற்றிருக்கிறார். இன்றைக்கு சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவ சபைக்காக கிறிஸ்துவ துறையை ஏற்படுத்தி அதில் ஒரு பேராசிரியராக இருந்து பணி செய்து கொண்டிருப்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. சாதாரண பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யக்கூடிய விஷயம் அல்ல. இது ஒரு பெரிய சாதனை தான். எனவே ஒரு சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியராக இருந்து ஒரு துறையிலே பணி செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் எந்த அளவுக்கு அறிவாளியாக இருக்க முடியும். அது சிறந்த ஒரு அறிவாளி சிந்தனையாளராக நான் பார்க்கிறேன். எந்த அளவுக்கு அவர் சிறந்த சிந்தனையாளராக கல்வியாளராக இருக்கிறாரோ அதே அளவுக்கு அதைவிட அதிகமாக ஒரு சாதாரண எளிமையான மனிதராக தோற்றமளிக்கிறார். ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமை. பங்கு அலுவலகத்துக்கு வந்தாலும் சரி, மற்ற இடங்களில் பார்த்தாலும் சரி, அவர் தன்னை பூஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மனிதர் அல்ல, தன்னை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு மனிதர் அல்ல. மிக எளிமையான ஒரு மனிதராக நான் பார்க்கிறேன். இந்த 2 பண்புகள் ரொம்ப மிக முக்கியமானது. அந்த 2மே தந்தையிடம் நான் பார்த்திருக்கிறேன். மிக எளிமையாக பழகக்கூடிய, எளிமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய, வாழக்கூடிய இந்த பண்பு உண்மையிலே பாராட்டக்கூடியது. எனவே இந்த சிந்தனையோடு அவரை நாம் வாழ்த்துவது, அவரை நாம் உற்சாகப்படுத்துவது, அவருடைய பணிக்காக, திருச்சபை காற்றிக்கூடிய பணிக்காக நன்றி செலுத்துவது, நம்முடைய பங்கினுடைய மண்ணின் மைந்தராக அவர் இருப்பதில் நமக்கு கூடுதல் மகிழ்ச்சி, அதிக மகிழ்ச்சி. எனவே அந்த மகிழ்ச்சியிலே நாம் பங்கெடுக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சியிலே நாம் இணைந்து அவரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். தொடர்ந்து அவருடைய பணிகள், அவர் எடுக்கக்கூடிய காரியங்கள் முன்னேற்ற பாதையில் நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி அவருக்கு நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்ற விதமாக பொன்னாடை போர்த்தி ஒரு சிறிய பரிசை நாம் அளிக்க இருக்கிறோம். பெயர் வாசிக்கிறவர்கள் வந்து தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். பங்கு பேரவை உறுப்பினர் சார்பாக பங்கு பேரவை துணைத் தலைவர் திரு அலெக்ஸ் அவர்கள், அருட் சகோதரிகளை சார்பாக அருட் சகோதரி டெய்சி அவர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் சார்பாக, அனைத்து அன்பிய பொறுப்பாளர்கள் சார்பாக திருவாளர் லாரன்ஸ் அவர்கள், பக்த சபைகள், ஆலய குழுக்கள் அனைத்தும் சார்பாக திருமதி பாத்திமா அவர்கள், எல்லா இறை மக்களுடைய சார்பாக நம்முடைய வேதிய சசிகுமார் அவர்கள், பொன்னாடையை போர்த்தி அவருக்கு மலச்செண்டை சசி அவர்கள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நான் யோசித்தேன், இந்த கிஃப்ட் யாரை வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. என்னுடைய மனதுக்குள்ளே வந்தது திருவாளர் குழந்தைராஜ். அவர் ஃபாதருக்கு அப்பாவாக இருக்கலாம், ஆனால் நமக்கெல்லாம் பங்கினுடைய மூத்த சகோதரர், மூத்த தந்தை. எனவே இந்த பங்கினுடைய மூத்த உறுப்பினர், பெரியவர் தந்தை அவர்களுக்கு இந்த பரிசு கொடுப்பதுதான் நலமாக இருக்கும்.
அவருடைய தந்தை அவருக்கு தந்தையினுடைய தந்தை பரிசை தந்து மகிழ்விக்கிறார்கள். இன்றைய நாள் நாம் எல்லோருக்கும் மிக மகிழ்ச்சி செய்கின்ற ஒரு நாள். நானும் இறைவனில் இளைப்பாரும் என் துணைவியாரும் எங்களுடைய சிறந்த கனியாகிய இந்த இளைய மகனை இறைவனின் திருப்பணிக்காக அர்ப்பணித்தோம். நத்திங் இஸ் இம்பாசிபிள் டு காட். இறைவனால் இயலாது ஒன்றுமில்லை என்பதற்கேற்ப இந்த எளியனுடைய இந்த மகனை இறைவன் மிகவே உயர்த்தி குருவாக திருநிலைப்படுத்தி பல்வேறு சிறந்த பணிகளை அவருக்கு கொடுத்து அவரை இந்த 25 ஆண்டு காலமாக ஆசீர்வதித்து நிறைவாக பராமரித்து வந்திருக்கின்றார். அதற்காக இறைவனுக்கு இறைவனில் இளைப்பாரும் என் துணை அவரோடு சேர்ந்து கோடானு கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலி, இந்த வெள்ளி விழா திருப்பலி மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்த நமது பங்கு தந்தைவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய உதவி பங்கு தந்தைவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். More works are not but fair than this world dreams of என்று ஓர் ஆங்கில கவிஞன் சொல்வான். மனிதன் கனவு காண்பதை விட அதிகமான காரியங்களை ஜெபத்தினால் வெற்றி கொள்ள முடியும் என்பதுதான் அதன் பொருள். அதற்கு ஏற்ப என்னுடைய மகன் இந்த குருவானவர் தன்னுடைய பணியில் இறைவனோடு என்றும் இணைந்து அவரோடு ஜெபித்து அவருடைய பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். அதற்காக இறைவனுக்கு கோடானு கோடி நன்றி கூறுகிறேன். அடுத்தபடியாக இந்த திருப்பலியில் நீங்கள் அனைவரும் பங்கேற்று என்னுடைய மகனுக்காக ஜெபித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சின் ஆழத்திலிருந்து என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திருப்பலி முடிந்தவுடன் கார் பார்க்கிங்கில் டீயும் கேக்கும் வழங்கப்படும். எல்லோரும் வாங்கி உண்டு மகிழ்ச்சி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த திருப்பலியை இன்னும் விமரிசையாக செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையாக இருந்தது. கடந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி மரித்தோர் நினைவு நாள் திருப்பலிக்கு தந்தை அவர் வந்தபோது நான் கேட்டேன், அது ஒரு டேட் ஒன்று கொடுங்க, உங்களுடைய விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஃபாதர், கொடநாளே முடிஞ்சு போச்சு அப்படின்னாரு. திடீரென கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேங்க்ஸ் கிவிங் மாஸ் வைக்கலாம் என்று அவருடைய தந்தை வந்து கேட்டபோது அதிகமாக பெரிதாக எதுவும் செய்ய முடியாத நிலைமையிலே இருந்தது. மிக ரொம்ப சிம்பிளாகத்தான் இந்த விழாவை ஏற்பாடு செய்ய முடிந்தது. ஆனாலும் நம்முடைய ஜெபங்கள், நாம் கொடுக்கிற ஊக்கம், உற்சாகம் அது மிக பெரிதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து அடுத்த அறிவிப்புகளுக்கு செல்வோம். வருகிற மே மாதம், வருகிற ஞாயிற்றுக்கிழமை மே மாதத்துடைய முதல் நாளாக இருக்கிறது. ஒவ்வொரு மே மாதமும் மாதாவினுடைய வணக்க மாதமாக நாம் கொண்டாடுவது உண்டு. ஆனால் சில ஆண்டுகளாக வணக்க மாதத்தை நாம் கொண்டாட முடியவில்லை. ஆண்டவர் இந்த ஒரு ஆண்டை ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இந்த மே மாதத்தினுடைய அனைத்து நாட்களும் வணக்க மாதமாக கொண்டாட கிருபை செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த வணக்க மாதத்தை துவங்க இருக்கிறோம்.
அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி மாலை திருப்பலி மாதாவுடைய வணக்கமாக நான் துவங்குகிறோம். அந்த வணக்க மாதத்தினுடைய முதல் நாள் 1ஆம் தேதி திருப்பலியை சூசேப்பு அன்பியவி இறை மக்கள் சிறப்பித்துக் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அன்று உடைப்பாளர் தினமாக இருக்கிறது. உடைப்பாளுடைய பாதுகாவலர் சூசேப்பு. எனவே சூசேப்பு அன்பியத்தை சார்ந்த மக்கள் இந்த திருப்பலியை சிறப்பித்துக் கொடுக்க வேண்டுகிறோம். மற்ற 5 நாட்களுக்குண்டான அன்பியங்கள் எவையெல்லாம் சிறப்பிக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். தயவு செய்து கடைபிடிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதுக்குள் மாத இதழ், நம் குடும்ப மாத இதழ் அனைவருடைய கைக்கு வந்துவிடும் என்று நினைக்கிறேன். இந்த மே மாதத்தில் வருகிற பங்கினுடைய விழாவில் புது நன்மை வழங்கப்பட இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல அதுக்கான ஒரு எண்ணிக்கை இருக்க வேண்டும். எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு புது நன்மை நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் தயவு செய்து உங்களுடைய பெயர்களை பதிவு செய்துவிட்டு செல்லுங்கள். ஒரு கண்டிஷன், இங்கே வகுப்புக்கு வந்து எங்கள் ஊரில் புது நன்மை எடுக்கணும்னா தயவு செய்து நீங்கள் பேர் கொடுக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் ஊரிலேயே கேடிஸ் எடுத்துக்கோங்க, அங்கேயே புது நன்மை கொடுத்துக் கொள்ளுங்கள். இங்கே எடுத்துவிட்டு அங்கே சென்று புது நன்மை கொடுப்பது சரியல்ல. இந்த பங்கு சார்ந்தவர்கள் நீங்கள் இந்த பங்கிலே கொடுப்பதுதான் சரியானது. எனவே அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். இந்த பங்கில் யூ ஷுட் ஓன், திஸ் இஸ் யுவர் பேரிஷ். இது வாடகை பங்கு அல்ல. இந்த பங்கு உங்களுக்கு வாடகை பங்கு கிடையாது. இது உங்களுடைய பங்கு. இந்த பங்கிலே கொடுக்கப்படுகிற புது நன்மையை இங்கே பெற வேண்டும். இங்கே வகுப்புகள் எடுத்து ஊரில் போய் நாங்கள் புது நன்மை கொடுக்கிற அந்த பழக்கத்தை தயவு செய்து நிறுத்துங்கள். இங்கேயே புது நன்மை எடுங்கள். உங்கள் ஊரில் எந்த அளவுக்கு மிக சிறப்பாக செய்ய முடியுமோ அதே போல் நாங்களும் இங்கே சிறப்பாக செய்வோம். திருப்பலி பொறுத்தவரையும் அதுக்கு பின்னாடி கோல்டு ரிங் போடும், செயின், அதெல்லாம் நாம் போட முடியாது. வழிபாட்டை எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ அதை நாங்கள் சிறப்பாக பர்ஃபெக்டாக செய்து கொடுக்க எங்களால் முடியும். எனவே வழிபாடுகளில் உங்களுக்கு ஏதாவது இங்கே நல்ல செய்யலை என்றால் அதை சொல்லுங்கள், திருத்திக் கொள்கிறோம். மாறாக இந்த பங்கை ஓன் பண்ண, இதனை என்னுடைய பங்கு என்று நினைக்க முயற்சி எடுங்கள். எனவே ஊரில் நீங்கள் புது நன்மை கொடுக்க விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் பதிவு செய்ய வேண்டாம். என்னிடம் கடிதம் வாங்கி சென்று நீங்கள் அங்கே நன்மை கொடுத்து கொள்ளுங்கள். இந்த வகுப்புகள், இந்த புது நன்மை எடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வகுப்புகள் உண்டு. 16ஆம் தேதியில் இருந்து 21ஆம் தேதி வரையிலும், மே மாதம் 16ஆம் தேதியிலிருந்து 21 இந்த நாட்களில் இன்னும் வகுப்புகள், பள்ளிகள் முடிவடையவில்லை. வகுப்புகள் போய்கொண்டிருக்கின்றன. எக்ஸாம்ஸ் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. அதனால் வகுப்புகள் மாலையில் வைக்கிறோம். 4 மணியிலிருந்து 5:30 மணி வரையிலும் வகுப்புகள் எடுக்கப்படும். மறைக்கல்வி புது நன்மை பெறுகிற பிள்ளைகளுக்கு மாலை 4 மணியிலிருந்து 5:30 மணி வரையிலும் 16 முதல் 21 தேதி வரையிலும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மே மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற அனைத்து நாட்களிலும் மாலை திருப்பலி மட்டுமே நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமையில் வழக்கம் போல் திருப்பலிகள் நடைபெறும். மற்ற வார நாட்களில் மாலை திருப்பலி, மாதனுடைய வணக்க மாதம் மாலை திருப்பலியில் மட்டுமே நடைபெறும். அன்பியங்கள் உங்களுக்கு ஒரு நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிகுந்த நல்ல தயாரிப்போடு இதை செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறோம். சில சமயத்தில் நான் பார்த்தது உண்டு, அங்கே வைக்கப்படுகிற தேரை தூக்குவதற்கு கூட ஆள் இருக்க மாட்டார்கள். வணக்க மாதத்தில் சிறிய தேர், அதை தூக்குவதற்கு கூட ஆட்கள் இருக்க மாட்டார்கள். அந்த அன்பியத்தை சார்ந்தவர்கள் கூட. பிரியமானவர்களே, கடந்த 3 ஆண்டு காலமாய் மாதானுடைய வணக்க மாதம் இல்லை. இந்த மாதம் மிக சிறப்பாக நீங்கள் அனைவரும் சேர்ந்து செய்து கொடுக்க உங்களுடைய அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவில் பிரியமானவர்களே, வருகின்ற 30ஆம் தேதி சனிக்கிழமை நம்முடைய அருள் பணியாளர் ஜி காணிக்கராஜ் தன்னுடைய குருத்துவ அருள் பொழிவு விழாவை கொண்டாடுகின்றார். ஆகவே அவருக்காக சிறப்பாக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைப்பு விடுக்கிறோம். ஆகவே அந்த நாளில் நாம் பங்கு மக்கள் ஒன்று கூடுவது கடினமான காரியம். ஆகவே வருகின்ற 1ஆம் தேதி ஞாயிறு 8 மணி திருப்பலியின் சிறப்பிக்க, அவருக்கு சிறப்பு செய்ய, ஜெபிக்க உங்களை அன்போடு அழைப்பு கொடுக்கிறோம். ஆகவே வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி நம்முடைய அருள் பணியாளர் ஜி காணிக்கராஜ் அவருடைய குருத்துவ அருள் பொழிவு விழா கொண்டாட்டம் இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.
அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே என்னுடைய 25 ஆண்டு குருத்துவ நிறைவு நாளை கொண்டாடுகின்ற வேளையிலே இந்த நிகழ்வை அழகாக ஏற்பாடு செய்த பங்கு தந்தை அவர்களுக்கும், உதவி தந்தை அவர்களுக்கும், பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கும் மற்றும் பங்கு மக்களாகிய ஒவ்வொருவருக்கும் எனது உளக்கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 25 ஆண்டுகள் நான் பல்வேறு இடங்களில் பணி செய்திருக்கின்றேன். பல்வேறு நமது தமிழகத்தை தவிர பல்வேறு மாநிலங்களில் இருந்திருக்கின்றேன். பல்வேறு நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றேன். நான் எங்கிருந்தாலும் பல்வேறு மனிதர்களை சந்தித்தாலும் என்னோடு ஒருவர் எப்பொழுதும் பயணித்திருக்கின்றார். அவர்தான் இறைவன். இந்த இறைவனுக்கு என்னுடைய நன்றியை நான் செலுத்தும் விதமாக உங்களோடு இணைந்து இந்த நன்றி திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் என்னோடு தொழில்நுட்பங்கள். அதற்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பையும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய வாழ்விலே என்னை உருவாக்கிய பெற்றோர்கள், என்னை குருத்துவத்திற்கு அனுப்பிய எனது முன்னாள் பங்கு தந்தை ஹரிதாஸ் அடிகள் அவர்கள் மற்றும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 3 குருக்கள் மற்றும் கண்ணியர்கள், இவர்கள் அனைவரையும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். என்னுடைய குருத்துவ பயிற்சி காலத்திலே எனக்கு பயிற்சி தந்த அனைத்து குருக்கள், அதிபர்கள் மற்றும் ஆன்மீக குருக்கள் அனைவரையும் மற்றும் நான் பணித்தளங்களில் பணி செய்த அனைத்து மக்களையும், இந்த 25 ஆண்டுகளாக என்னை செதுக்கி உருவாக்கிய பல்வேறு மக்களையும் நான் நன்றியோடு நினைத்து பார்த்து உங்களோடு இணைந்து இறைவனுக்காக அவர்களுக்காக நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த நன்றி பலியில் நீங்கள் அனைவரும் தொடர்ந்து பங்கு கொண்டிருக்கிறீர்கள். இந்த பள்ளியின் மூலமாக, இந்த மாஸ் மூலமாக நாம் அனைவரும் தொடர்ந்து இறைவனுடைய கருவிகளாக உலகில் வாழ நாம் உறுதி கொள்வோம். இன்று நாம் இறைவனுடைய இரக்கத்தின் திருநாளை கொண்டாடுகின்றோம். இறைவனுடைய இரக்கம் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கின்றது. பல்வேறு வகைகளிலே இறைவன் நம்மை உருவாக்கி வந்து கொண்டிருக்கின்றார். அந்த இறைவனுடைய இரக்கத்தை நாம் அங்கீகரித்து அதற்கு நன்றி செலுத்துகின்ற வேளையிலே நாமும் அவர் தந்தை குறிப்பிட்டது போல இறைவனுடைய இரக்கத்தின் கருவிகளாக உலகில் வாழ தொடர்ந்து இன்றைய திருப்பலியில் கொண்டாடுவோம். நன்றி. இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய பங்கிலே ஒவ்வொரு மாதமும் 24ஆம் தேதி சகாய மாதனுடைய நவநாள். ஆகவே இன்று 24ஆம் தேதி. ஆகவே மாலை 6 மணிக்கு திருத்தேர் மந்திரிப்பு, ஜெபமாலை, அதைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். திருப்பலி முடிவில் அன்பில் விருந்து இருக்கும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்வுகளில் கலந்து பங்கேற்க இறை ஆசீர் பெற அன்போடு அழைப்பு விடுக்கின்றோம். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, பாஸ்கார் அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோ, அதனால் அதன் ஆற்றல் எங்கள் உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க எமக்கு அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக காத்து ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.